நீ கொஞ்சம் தட்ட. வாட்ச்மேன். என்னடா இது? கதவு தட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்கதான் கேட்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தரப்பா. இல்லையா? ஏயா, ஆடிட்டோரியத்துல மேஜிக் ஷோ முடிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு. உள்ள என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணலையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. போ. ஹலோ, செல்லாராம்ஸ்ல ஒர்க் பண்ற பானுங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க ஃப்ரெண்ட் எனக்கும் கல்யாணம். நிஜமா சொல்றீங்க? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. பாத்தீங்களா? என்ன லவ் மேரேஜா? இந்து, என்னடி சௌக்கியமா? கடைக்கு போல? அது இருக்கட்டும். இவ்வளவு நாளா பழகியும் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டியே. என்னடி நான் என்ன உங்ககிட்ட மறைச்சேன்? உனக்கு கல்யாணம்ங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாணமா? நடக்கட்டடி. நடக்கும்போது கண்டிப்பா சொல்றேன். நடக்கும்போது சொல்றியா? எனக்கு பத்திரிகையே வந்தாச்சு. பத்திரிகையா? ஏண்டி விளையாடுறியா? ஆமாண்டி, நீதான் எங்களை எல்லாம் மறந்துட்ட. அவர் எவ்வளவு நல்லா தெரியுமா? எவ்வளவு கைண்டா பேசி பத்திரிகை கொடுத்துட்டு போனா தெரியுமா? ஏண்டி விளையாடுறியா? நானா விளையாடுறேன்? இதோ நீயே பாரு. சார். வெள்ளச்சாமி, பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லு. பிரபு, உன்னை பிரின்சிபால் கூப்பிடுறார். என்ன சார் வர சொன்னீங்களாமே? இந்து ஏன் சார் அழுகுறாங்க? ஏமா அழற? இந்து ஏன் சார் அழுதுகிட்டே இருக்காங்க? சீட். உங்களுக்கு கல்யாணம்னா இந்து ஏன் சார் அழுதுகிட்டு இருக்காங்க? ஷட் அப். பத்திரிகை பிரிச்சு பார். என்ன சார் இது? நீங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையில என் பேரும் இந்து பேரும் போட்டிருக்கு. நான்சென்ஸ். ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறியா? யூ டோன்ட் டாக் எனிதிங். கெட் அவுட். இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இந்த காலேஜில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே சார், நீங்க என்ன கெட் அவுட்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல. நீங்க ரொம்ப ஈஸியா என்ன டிஸ்மிஸ் சொல்லிட்டீங்க சார். இந்த காலேஜ்ல எவ்வளவோ இடம் இருக்கலாம். ஆனா ஆனா உங்க இதயத்துல எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல சார். சார், நீங்க ரொம்ப நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பாக்குறவர், அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி மிஸ்யூஸ் எல்லாம் நீ பண்ற. சாரி சார், நீங்க இதுவரைக்கும் என் மேல காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். சார், போகும்போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சார், 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதுவும் உங்ககிட்ட ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர்,
எதையும் சிந்திச்சு பார்க்கிறவர். அதுவும் இல்லாம என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கவர். என்னப்பா இதெல்லாம்? சார், தூக்கு தண்டனை கைதி தன்னுடைய கடைசி ஆசையை சொல்ற மாதிரி உங்ககிட்ட என்னுடைய கடைசி ஆசையை சொல்றேன். சார், நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்கிறவர். சார், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் 1000 குற்றவாளிங்க தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். சார், இந்த பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணது நம்ம பங்கஜம் பிரஸ். அந்த பிரஸ் நம்ம குமாரோடது. வேணும்னா நீங்க அவனை கூப்பிட்டு கேளுங்க சார். வெள்ளச்சாமி சார், குமார கூப்பிடு. என்னடா வர சொன்னீங்களா சார்? இந்த இன்விடேஷன் உங்க பிரஸ்ல பிரிண்ட் ஆனதா பாருப்பா. இனிமேல் இந்த மாதிரி காரியம் பண்ணுவேடா. What the nuisance here? பிரின்சிபால் ரூம் நினைச்சீங்களா? கேம்பிளிங் டன் நினைச்சீங்களா? பிடிச்சிட்டே. என்ன சார், இந்திய சிஸ்டர் மாதிரி சார். இந்த பத்திரிகைனால இவன் லைஃப் பாதிக்காது சார். என் சிஸ்டர் லைஃப் என்ன சார் ஆகும்? இதெல்லாம் யோசிச்சுதான் இவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். டிஸ்மஸா? எஸ். என்னாச்சு? குமார், Get up, get up. என்ன ஏப்பா, அவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணதுக்கு நீயே ஷாக் ஆகி கீழே விழுந்த? என்ன சொன்னீங்க? என்னப்பா இதெல்லாம்? உண்மையாவே அவனை காலேஜை விட்டு விளக்கிட்டீங்களா? எஸ். என்ன வசதிகள் அவனுக்கு இருந்தாலும் இனிமே அவன் எந்த காலேஜ்லயும் சேர முடியாது. அவன் லைஃப் அவுட். ஆனா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வாழ்க்கை இருண்டு போன என்னுடைய நண்பனுக்கு வழிகாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் இந்த உண்மையை சொல்றேன். 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் சார், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது சார். என்னப்பா இதெல்லாம்? சார், இந்த பத்திரிகை அடிச்சது வேற யாரும் இல்ல, நான் தான். இந்த பத்திரிகை அடிக்க சொன்னது வேற யாரும் இல்ல, இந்துதான். ராஸ்கல், பொய்யா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த நேரத்திலயாவது உண்மையை சொல்ல விடு. உங்க வீட்டுல உன்னை பொண்ணு பார்க்க ஆள் வந்ததோ, இல்ல நீ பிரபு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதோ, இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீ என்ன பத்திரிகை அடிக்க சொன்னதோ பாவம் அவருக்கு தெரியாது. நானும் உன்னை பத்திரிக்கை அடிக்க சொன்னேன். இத பார், எது எப்படி இருந்தாலும் பிரபு உன்னை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்குவான் சார். இந்துவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா சார். இவதான் எல்லாத்தையுமே இல்லங்கிறாள. நீ சும்மா டே சார். இந்த சிக்கலை எப்படியாவது நீங்க தான் சார் தீர்த்து. என்ன நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், எதையும் சிந்திச்சு பார்க்க. அது மட்டும் இல்லாம எங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேர்மையான ஸ்டூடெண்ட் தவறா நினைச்சிட்டேன். சாரி மை பாய். இட்ஸ் ஓகே சார். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அவசரம் கூடாது. புடை சார், அவகிட்ட கொடுக்காதீங்க சார். ஏப்பா? உங்ககிட்ட கொடுத்ததுனால பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஒரு நேர்மையானவர், நாணயமானவர், என் மேல அக்கறை வச்சிருக்கவர். இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்தா கிரிமினல் கேஸ் ஆயிருக்கும்பா. நம்ம சங்கிலியில் மாட்டினாரு சைட் அடிச்ச மச்சான்.